வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8வது கேள்வி பார்க்கலாம். சராசரி முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே 2 விகிதமுறை எண்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சராசரி முறையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ சராசரி அப்படின்னு என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏ அப்படிங்கிறது முதல் விகிதமுறை எண்ணும் கூட்டல் ரெண்டாவது விகிதமுறை எண்ணும் ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணுங்களா. இது எப்படி எழுதுவோன்னு பார்த்துருக்கோம். 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. நம்ம கொஷினில் முதல் விகிதமுறை எண் என்ன கொடுத்துருக்கோம், 14/5. அப்போ அது ஏன்னு எடுத்துக்கிறோம். பி ரெண்டாவது விகிதமுறை என்னென்னா 16/3. அப்போ ஏபி எடுத்தாச்சுங்களா. அப்போ போய் நம்மளோட ஃபார்முலாவில் போட போகிறோம். ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ 1/2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 14/5 ப்ளஸ் பியோட மதிப்பு 16/3. ஒரு விகிதமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். ரெண்டுக்கும் பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், தொகுதியை கூட்ட முடியுங்களா. இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பகுதியை சமப்படுத்தணும். அப்போ பகுதியை சமமாக்கணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போம். அப்போ என்ன ஆகும், 5ஆவது பாடில் ஒரு தடவை 5, 3 அப்படியே இருக்கும். 3ஆவது பாடில் ஒரு தடவை 3ங்களா. ஸோ அப்போ மீசியமாக என்ன கிடச்சிருக்கு, I3 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 15 என்ன பண்ணணும், ஸோ நம்மளோட பகுதியை 15ஆக மாற்றணும். அப்போ 5ஓட எதை பெருக்குனா 15 வரும், I3 5ங்களா. அப்போ மேலே இருக்க 14 கூடியும் 3 பெருக்கிறோம். அடுத்து 16/3 இருக்கு. 3ஓட எதை பெருக்குனா நமக்கு 5 வரும், 5 பெருக்கிறோம். அப்போ மேலே 16 என்ன பண்ணுறோம், 5ஆல் பெருக்கிறோம். அப்போ 1/2 இன்ட்டு என்ன இருக்குது, 14 இன்ட்டு 3 ஸோ 42/15 வந்துடும். ஸோ 16 இன்ட்டு 5 பார்த்தோம் அப்படின்னா 80/15 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ இதை கூட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு பகுதி சமமாயிடுச்சு. நமக்கு எப்படி இருக்குது, பகுதி சமமாயிடுச்சு. 15/15ன்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், தொகுதி கூட்டுவோங்களா. தொகுதியில் என்ன இருக்குது, 42 + 80 இருக்குது. அப்போ 42 80 கூட்டுறோம், 2 இது கூட்டினா 12. அப்போ 1/2 இன்ட்டு 112 / 15 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னு என்ன வருது பாருங்கள். ஸோ 1ஓட 122 பெருக்கிறோம். 1 × 122 / 2 × 15. அப்போ 1ஓட பெருக்கும்போது 122 வரும். ஸோ 2 × 15 30 ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆவது படல் இது வகுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படையன், 0 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படையனுங்களா. அப்போ 122 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 6 12 மீதி 0 ஆயிரும். 2 கீழே இருக்கிறோம். 2ஆவது பல்ல 2 ஒரு தடவை, அப்போ 2 0ங்களா. ஸோ அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 61 கிடைக்குது. ஸோ 30 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2ஆவது பல்ல ஒரு தடவை 2 மீதி என்ன இருக்கும், 3ல் 2 போச்சு அப்படின்னா மீதி நமக்கு 1 இருக்கும். இந்த 0 கீழே இருக்கிறோம். 10 வந்து 5 தடவை 10, அப்போ 0 ஆயிரும். ஸோ அப்போ 61/15 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் முதல் இடையுள்ள எண். ஓகேங்களா. அப்போது 14/5க்கு நடுமத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 61/15 கண்டுபிடிச்சிடும். அடுத்த எண் என்ன, 16/3. இப்போ C1 அப்படிங்கிறது என்னென்னா முதல் விகிதமுறை எண் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், C2 கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ இந்த 2 எண்ணுக்கும் இடையில கண்டுபிடிச்சாலும் சரி, 14/5க்கும் 61/15க்கு நடுமத்தில் கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். 61/15க்கும் 16/3க்கு இடையில கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான். நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். அப்போ ஏ அப்படிங்கிறது முதல்ல இருக்க நம்பர் எழுதுவோங்களா, 14/5. பி அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்க நம்பருங்களா, 61/15. இப்போ ஃபார்முலா போட போகிறோம். என்னது, சராசரி முறை அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போது 1/2 இன்ட்டு ஏவோட மதிப்பு 14/5, பியோட மதிப்பு 61/15. நமக்கு எப்படி இருக்கணும், கீழே பகுதி சமமாக இருக்கணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இந்த 5 15ஆக மாறணும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா போதுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 14/5 × 3 நமக்கு 15ன்னு வந்துடும். அப்போ மேலே என்ன பண்ணுவோம், 3ஆல் பெருக்குவோம், /15 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ 1/2 இன்ட்டு 14 × 3 14 × 3 நமக்கு என்னது 42, I3 15 ப்ளஸ் 61/15. இப்போ எப்படி ஆகிடுச்சு, பகுதி சமமாகிடுச்சு. பகுதி சமமாக இருந்தது அப்படின்னா தொகுதி கூட்டலாங்களா. அப்போ 1/2 இன்ட்டு 15 மேலே தொகுதி 42 + 61 இருக்குங்களா. அப்போ 42 61 கூட்டுறோம், 2 + 1 3, 6 4 10ன்னு கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு 103 / 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ
ஸோ இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 1 × 103ஓட பெருக்கும், கீழே 2 × 15ஓட பெருக்கும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 1 × 103 வந்து 103ன்னு கிடச்சிருது. 2 × 15 வந்து 30ன்னு கிடைக்கிது. இதுதான் நம்மளோட ரெண்டாவது எண். அப்போ முதல் எண் என்ன கொஸ்டினில் கொடுத்தது? 4/5க்கு நடுமத்தில் எது கிடச்சிது? ஸோ நமக்கு 14/5க்கு நடுமத்தில் 61/15 கிடச்சிது. அதுக்கடுத்து என்னது? நமக்கு 16/3ங்களா? இப்போது இது ரெண்டுக்கு இடையில் தான் என்ன கிடச்சிருக்கு? 103 கிடச்சிருக்கா? அப்போ 103/30. இதுக்கடுத்து என்ன வரும்? 63/15, 16/3. அப்போ என்ன பண்ணிட்டோம்? ஸோ சராசரி முறையை பயன்படுத்தி இந்த 14/5ம் 16/3க்கும் இடையில் 2 விகிதமுறை எண் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.